Hi guys, welcome to Tilak Talks. இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் மூவியை தான் ரிவ்யூ பண்ண போறோம். அண்ட் இந்த மூவியை வந்து ரிவ்யூ மட்டும் இல்லை, அன்லாக் பண்ணி டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரிவ்யூ மட்டும் பார்க்குறவங்க இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கண்டென்ட் வரைக்கும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மூவியை டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மூவியில் வந்து நிறைய டீகோட் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. அண்ட் இந்த மூவியில் வந்து டைரக்டர் வந்து நிறைய விஷயம் வந்து டைரெக்டாக கன்வே பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக கன்வே பண்ணாததை சீன்ஸ் மூலிமா எப்படி கன்வே பண்ணியிருக்காருன்றதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. சிவில் வார் இந்த படத்தோட ஷார்ட் சம்மரி சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காக்குள்ளேயே வந்து வார் நடக்குது. அமெரிக்காவே 4 டிவிஷனாக பிரிஞ்சு அந்த 4 டிவிஷனும் வந்து அடிச்சுக்கிறாங்க. இந்த டைமில் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இந்த வாருக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்காரு. அவர் ஒரு டிக்டேட்டராக நடந்துக்கிறாரு. அண்ட் அவர் செகண்ட் டைம் எலெக்ஷன் முடிச்சும் ஸ்டெப் அவுட் பண்ண மாட்டாரு. இதனால் என்ன பண்ணுறாங்க, வார் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து ஒரு 4 ஜேர்னலிஸ்ட் சேர்ந்துட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட்டை ஒயிட் ஹவுஸில் மீட் பண்ணி அவரை இன்டர்வியூ எடுக்கலான்ட்டு ஒரு ஜேர்னியாக கிளம்பி போகிறாங்க. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்லேருந்து வாஷிங்டன் டிசிக்கு போகிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ரிஸ்கியான விஷயம். ஏன்னா வார் நடந்துட்டு இருக்க மிடில் தான் வந்து இந்த 4 ஜேர்னலிஸ்ட்டும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டை பார்த்து இன்டர்வியூ எடுக்கணும்னு போகிறாங்க. இது வந்து ஒரு நாட் ஈஸி டாஸ்க். பிகாஸ் வார் நடக்கும் போது போகிறாங்க. அதுவும் இந்த வாரே வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டே தாக்குற மாதிரி நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட்டை அட்டாக் பண்ணுறதுக்கே போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் அங்கே போகிறது வந்து ரிஸ்கியான ஜாப். இதில் 4 ஜேர்னலிஸ்ட் சொன்னல, இந்த 4 ஜேர்னலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து ஹீரோயின், ஓகேவா, கர்ஸ்டன். அவங்களோட பேர் வந்து கேரக்டர் பேர் வந்து லீ. ஓகே, லீ அப்படின்றவங்க யாரு அப்படின்னா வந்து ஒரு ரெனோட் வார் ஃபோட்டோகிராஃபராக இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு மிட் ஏஜ் அரௌண்ட் ஒரு 40 இயர்ஸ் மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா கலர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க டிஜிட்டல் கேமரா வச்சு. அண்ட் ஃபோட்டோஸை அப்படியே எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கொலை நடக்குது, ஒரு பெரிய ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு இது இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டன் ஆகாமல் அதை எமோஷ்னலாக ரியாக்ட் ஆகாமல் அந்த ஃபோட்டோஸை அப்படியே எடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கொலீகும் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜோயல். அவரும் வந்து அவங்க சேம் ஏஜ் குரூப் இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி எனர்ஜெட்டிக்காக இவங்க 2 பேர் இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருமே கைட் பண்ணுற மாதிரி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். அந்த கேரக்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாமி. ஸோ அவர் வந்து கொஞ்சம் குண்டா ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருப்பார். பட் அவர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். அவருக்கு இந்த வாரை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ இவங்க வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டை இன்டர்வியூ பண்ணலான்னு போகும்போது சாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ரிஸ்கான ஜாப்பு. அமெரிக்கன் பிரசிடென்ட்டை அதுவும் இந்த டைமில் வார் டைமில் போய் இன்டர்வியூ எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் இது வந்து லைஃப்கே த்ரெட்டன், இது வந்து ஒரு ரிஸ்க்குன்ற மாதிரி லீக்கும் ஜோயலுக்கும் வார்ன் பண்ணுறாரு. பட் லீ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வரலன்னா கூட நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஓகே லீயும் வரலான்னு போகிறாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு யங் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு 23 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் வந்து இவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க நேம் பார்த்தீங்கன்னா ஜெஸி. ஸோ ஜெஸி வந்து என்னன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறாங்க. ஜெஸியோட ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னா மெமோரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் லீயோட ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்தா அந்த சீன் அப்படியே பிளட் ஷெட்ஸை கேப்சர் பண்ணி ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்துட்டு நியூயார்க்லேருந்து வாஷிங்டன் டிசிக்கு வந்து போகிறது தான் கதை ஆரம்பிக்குது. அது ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி ஒரு ஃபேமிலியாக போகிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா இவங்க 4 ஏஜ் குரூப்புமே வந்து ஒரு ஃபேமிலியோட டைனாமிக்ஸை காட்டுற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஏஜ்டு பர்சன், ஒரு ஏஜ்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ஃபாதர் மதர் ஏஜில் வந்து லீயும் ஜோயலும் இருக்காங்க. அப்புறம் ஒரு கேர்ள் ஏஜில் பார்த்தீங்கன்னா ஜெஸி இருக்காங்க. ஸோ இவங்க 4மே வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸாக காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வார் ஜேர்னியில் ஜேர்னலிசம் ரோலை வந்து எப்படி வந்து பவர்ஃபுல்லாக காமிக்கிறதுன்றதுக்காக இந்த வாரோட இம்பாக்டை நிறுத்துறதுக்காக ஜேர்னலிசம் மூலிமா போகிறாங்க. அண்ட் இதில் நிறைய அவங்களுக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க எப்படி கோப் அப் பண்ணுறாங்க, ஃபைனலாக அமெரிக்கன் பிரசிடென்ட் அவங்க வந்து மீட் பண்ணாங்களா, அவங்க இன்டர்வியூ எடுத்தாங்களா அப்படின்றது தான் இந்த கதை. படத்தோட சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு வாரையே நம்ம கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நிறுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபிக்காக பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு வார் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்தால் எப்படி இருக்குன்றதை வந்து காமிக்கிறாங்க. சம்டைம்ஸ் எனக்கே கூட சின்ன வயசுல இந்த மாதிரி வார் மூவிஸ்லாம் பார்க்கும்போது நைட்டில் கனவு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பெரிய ஃப்ளைட் வந்து பாம்பு போட்டால் எப்படி இருக்கும், நம்ம குடும்பத்தோடு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டா நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றணும் இல்லை நம்ம குழந்தையை காப்பாற்றணுன்ற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா. அது சில பேர் கனவுல கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேர்ல்டில் நிறைய இடத்துல வார் நடக்குது. இதுக்கு முன்னாடி கூட வார் நடக்குது. ஈவன் யூகேவோட ரிசெஷனே வந்து அதிகமாச்சு வாரோட
இம்பாக்ட்னால ரீசெண்ட் டைமில் இப்போ ஈரானில் வார் நடக்குது. இந்த படத்தில் டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்பாக்ட் ஆஃப் வார் தான் ரொம்ப அழகாக வந்து கன்வே பண்ணியிருக்காரு. அண்ட் எங்கேயோ ஏதோ நடக்குது நமக்கு என்ன அப்படின்ற, ஏன்னா இந்த படத்தில் நிறைய சீனை வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்ம வார் நடந்தால் நமக்கு என்ன, எங்கேயோ வார் நடக்குது, நம்ம அதை அந்த நியூஸை கேட்க கூட மாட்டோம், அப்படியே கேட்டாலும் அதை நம்ம பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அது அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ எங்கேயோ வார் நடந்தால் நாளைக்கு நம்ம ஊரில் கூட நடக்கலாம், நாளைக்கு அமெரிக்காலேயே கூட வார் நடக்கலாம். இந்த படம் இன்னொன்று கூட, இப்போ அமெரிக்காவில் ஒரு வார் வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, வந்துச்சா நமக்கு தெரியாது, பட் ஸ்டில் நியூஸ் பார்த்தா நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ வாரோட இம்பேக்ட், எங்கேயுமே வார் வரக்கூடாது, வார் வந்தால் ஹியூமன்ஸோட சஃபரிங்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம கண் முன்னாடி ஜேர்னலிசம் மூலிமா இந்த படத்தில் அழகாக எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி எக்ஸ்ட்ரீம் லெவல், வேற லெவல், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸு பயங்கரமாக இருக்குது. ஒரு வார் அந்த அந்த ட்ரூ எஃபெக்ட்ஸு, ஒரு கன் ஷாட்ஸு, பாம்பிங்கு, அந்த ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர், இதோட எல்லா சவுண்ட்ஸையும் அழகாக காமிச்சிருக்காங்க. நமக்கே பார்க்கும்போது ஒரு பதட்டம் வருது, நாம அதில் இன்வால்வ் ஆன அளவுக்கு வந்து பிக்சரைசேஷன் இருக்குது, நமக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சினிமோட்டோகிராஃபி வேற லெவலில் இருக்குது. அண்ட் டைரக்ஷன் சொல்லவே அலெக்ஸ் கார்லண்ட் வந்து ஒரு வித்தியாசமான டைரக்ஷன். நிறைய படம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நான் வார் மூவிஸ் பார்த்துருக்கேன். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா டேங்கை பேஸ் பண்ணி ஒரு வார் மூவி இருக்குது, அந்த மூவியோட நேம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஸ்டில் என்னென்ன இருக்குன்னா ஜெர்மன்ஸும் ரஷ்யன்ஸும் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாவே தெரியும் யாரும் ஃபைட் பண்ணுறாங்க, எதுக்காக ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது ஒரு சைடில் இருக்க முடியும், ஒன்று ஜெர்மன் சைடில் இருக்க முடியும், இல்லை வந்து ரஷ்யன் சைடு இருக்க முடியும். பட் இந்த படத்தில் வந்து யார் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா இந்த படம் வந்து வாரை க்ளோரிஃபை பண்ணுறதுல வாரை அவாய்ட் பண்ணணுன்றதை தான் வந்து ரொம்ப கிளியராக காமிச்சிருக்காங்க. ஏன்னா வாரில் இருக்க ஹியூமன் சஃபரிங்ஸ் காமிச்சிருக்காங்க. ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கர்ஸ்டன் வந்து வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் எப்படி எவால்வ் ஆகுதுன்றதை வந்து டைரக்ஷனில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டாண்ட் அவுட் சீன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம்னா என்னன்றதை 2 சீனில் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லீ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் நல்லா எடுப்பாங்க, எங்கே வார் என்ன மாதிரியான பிரச்சனை நடந்தாலும் அதை வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசிக்கு போயிட்டு இருக்க ஜேர்னியில் வந்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் காருக்கு பெட்ரோல் போட போவாங்க இந்த 4 பேரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 2 மிலிட்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரை வந்து கட்டி போட்டு தொங்க விட்டுட்டு அவங்கள கொல்ல போவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸி இருக்காங்கல்ல, 23 years old, அவங்க வந்து அதை ஃபோட்டோ பிடிக்கலான்னு போவாங்க. கடைசியில் அந்த பிளட் ஷெட்ஸு அவங்க தொங்கிட்டு இருக்க மாதிரி சீனை பார்த்துட்டு அவங்களால ஃபோட்டோவே எடுக்க முடியாது. ஸோ அவங்க ஒரு மாதிரி ஆகி ரிட்டர்ன் வருவாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்க ஒரு மிலிட்டன் கூப்பிட்டு என்ன சொல்லுவாருன்னா, இவங்களை நான் ஷூட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க வந்து எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் லீ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து தொங்கிட்டு இருக்க அந்த 2 பேர் முன்னாடி நடுவில் நிற்க முடியுமா, நான் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு வாங்க. இதில் தான் நம்ம 2 பேரோட ஒரு இது பார்க்கணும். ஜேர்னலிசமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 பேருமே லீ அண்ட் ஜெஸி 2 பேருமே வார ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் போவாங்க. பட் இதில் வந்து ஜெஸியால் வந்து ஃபோட்டோவே எடுக்க முடியாது அந்த சீனை. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு அமெச்சர், இப்போ தான் வந்து அவங்க அந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் லீ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நிறைய வார் ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களால அந்த எமோஷன்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஜெஸியால் அந்த எமோஷன்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்க ஃபோட்டோ எடுக்க வந்துட்டு கடைசியில் ஃபோட்டோவே எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க காரில் ஏறினதுக்கு அப்புறம் ஜெஸி வந்து ஒரு சீனில் கேட்பாங்க இந்த மாதிரி லீ கிட்ட, அவங்க வந்து சொல்லட்டுமான்னு கேட்டார், என்னால் வந்து அங்கே பதில் சொல்ல முடியல, அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியல, நான் ஃபோட்டோ எடுக்கவே வந்து மறந்துட்டேன் அப்படின்னுவாங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னுவாங்க. அதில் லீ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீனில் ஃபர்ஸ்ட் நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீ வந்து அந்த இடத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டுனா நிறைய கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கும், நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ நம்மளோட கடமை என்னன்னா ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கடமை. நாம ரெக்கார்ட் பண்ணால் மற்றவங்களால கேள்வி கேட்க முடியும். இதுதான் ஜேர்னலிசம். ஒன்ஸ் நாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால ஃபோட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஜேர்னலிசமோட பர்பஸே என்னன்னா அந்த ஃபோட்டோவும் வீடியோ தான். ஒன்ஸ் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா மற்றவங்க அந்த ஃபோட்டோவை வச்சு கேள்வி கேட்பாங்க. ஸோ ஜேர்னலிசம்னா இதுதான்றதை வந்து ரொம்ப அழகாக ஒரு சீனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் வந்து அவரோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் அவரோட பிக்சரைசேஷன் மூலிமா ஒரு ஜேர்னலிஸ்ட் மோட்ல வந்து ரொம்ப அழகாக நமக்கு காமிச்சிருக்காங்க. அந்த பிக்சரைசேஷனை நமக்கே வந்து இதை ஸ்டாப் பண்ணணும்னு தோணும். ஸோ அதனால தான் வந்து டைரக்டர் வந்து அந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காரு. இந்த படத்துலேருந்து வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம கேரக்டர் எப்படி மாற்றுது, மற்றவங்களுக்கு நடக்கிற சஃபரிங்ஸை நமக்கு நடக்கிறதா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறதுன்றதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது வந்து
இந்த படம் இட்ஸ் நாட் அபவுட் வார், இட் இஸ் ஆல் அபவுட் ஹியூமன் சஃபரிங்ஸ், ஹவு டு அவாய்ட் ஹியூமன் சஃபரிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து பண்ணியிருக்காருன்றது என்னோட கருத்து. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு உங்கள் கருத்தும் என்னோட கருத்தும் மேட்ச் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்களோட கருத்து வேறு மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ அண்ட் ஈவன் அதர் பீப்புள் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ரிவ்யூ நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் கைஸ்.